அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும், என் தாய் தமிழ் உறவுகளுக்கும், தமிழீழ சொந்தங்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும், பொதுமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும். ஒரு ஜாதகத்தில் லக்கண பாவகம் என்பது உடல் நலன் சார்ந்த காரகத்துவத்தை பெற்றது. லக்கண பாவகத்திற்கு எண்ணற்ற காரகத்துவங்கள் இருந்தாலும் உடல் நலம் தலையாய காரகத்துவம். லக்கணாதிபதி லக்கணத்தில் நின்றால் அவர் திடமான தேகத்தை பெற்றவராகவும் கவர்ச்சிகரமான தேகத்தை பெற்றவராகவும் இருப்பார். உடல்நலம் பேணுவதில் அக்கறை உள்ளவர் என்று நான் ஒரு சிறிய காணொளி வெளியிட்டேன். இப்போது லக்கணாதிபதி லக்கணத்திற்கு 2ஆம் இடத்தில் நின்றால் என்ன பலன்? நான் சொல்லக்கூடிய பலன்கள் பராசர ஓரையில் கூறப்பட்டவை. அவர் என்ன சொல்கிறார்னா, பராசரர் லக்கணாதிபதி 2ஆம் வீட்டில் நின்றால் அதிக லாபம் உள்ளவனாக இருப்பான், கல்வி கற்றவனாக இருப்பான், மகிழ்ச்சி உள்ளவனாக இருப்பான், நல்ல நடத்தை உள்ளவனாக இருப்பான். 2ஆம் இட லக்கணாதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் ஆன்மீக உணர்வுள்ளவனாக இருப்பான், மரியாதைக்குரியவனாக இருப்பான், பல மனைவிகளை பெற்றவராக இருப்பான், நல்ல குணங்கள் பெற்றவராக இருப்பான். இப்படி பராசரர் லக்கணாதிபதி 2ஆம் பாவகத்தில் நின்றால் இவ்வாறு பல்வேறு பலன்களை கூறுகிறார். எல்லோருமே, அதாவது ஜோதிட சுருதிகளில் பல்வேறு வகையான பலன்கள் கூறப்பட்டிருக்கும். அந்த பலன்கள்லாம் முழுமையாக நடந்து முடிந்திருக்கிறதா என்று பார்த்தால் சிலவற்றில் அது தோல்வியை தான் தழுவி இருக்கும். நாம் ஜோதிடத்தில் கற்றவற்றை ஜாதக ரீதியாக பலன் உரைக்கும் போது ஆய்வு செய்து அவர்கள் கூறியவற்றை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது. அதனால் அனுபவத்தில்தான் அந்த பராசரர் கூறியுள்ள பலன்களை நாம் காண முடியும். பொதுவாக லக்கணாதிபதி 2ஆம் இடத்தில் நின்றால் அந்த ஜாதகன் தனக்குத்தானே புத்தகத்தை எடுத்து வைத்து படிக்கிறான். வகுப்பில் ஆசிரியர் பாடம் நடத்தாவிட்டாலும் அல்லது வகுப்பில் பாடம் நடத்தும் போது புரியாவிட்டாலும் அந்த ஜாதகன் லக்கணாதிபதி 2ஆம் இடத்தில் இருப்பவன் தனக்குத்தானே புத்தகங்களை தேடுகிறான், படிக்கிறான். லக்கணாதிபதி 2இல் இருப்பவர் பெரும்பாலும் நூலகம் செல்லும் வழக்கமுடையவராக இருப்பார். இதெல்லாம் என்னுடைய சொந்த அனுபவம். அவர் கல்வி கற்றவனாக இருப்பான் என்று கூறுகிறார். படிக்காவிட்டாலும் ஜாதகன் லக்கணாதிபதி 2ஆம் இடத்தில் இருந்தால் தினசரி செய்தித்தாள்களை புரட்டுவான். பாடங்களை படிப்பது மட்டுமல்லாமல் நூலகங்களுக்கு செல்வான். பொது அறிவு செய்திகளை நிறைய சேகரித்து வைத்திருப்பார். இது லக்கணாதிபதி 2ஆம் இடத்தில் நின்றால் பலன். நல்ல குணங்களை பெற்றிருப்பான், அது உண்மை. அதுவே தனுசு லக்கணமாகி லக்கணாதிபதி 2இல் இருக்கும்போது நீசமடைவார். அந்த மாதிரி ஜாதகரை நல்ல நடத்தை உடையவர் என்று கூற இயலாது. நிச்சயமாக ஒரு நடத்தையில் குற்றம் இருக்கும். ஆனால் தானே படிப்பார், கல்வி கற்றவராக இருப்பார். ஆனால் தனிமனித ஒழுக்கத்தில் அவருக்கு குறைபாடு எழும், கண்டிப்பாக எழும். அதே போல ஆன்மீக உணர்வு உள்ளவராக இருப்பார், அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். ஆனால் மகிழ்ச்சி உடையவராக இருப்பாரா? பராசரர் மகிழ்ச்சி உடையவராக இருப்பார் என்று கூறுகிறார். அவ்வாறு மகிழ்ச்சி உடையவராக இருப்பார் என்று 100 விழுக்காடு கூற இயலாது. ஏதோ ஒரு சிலருக்கு லக்கணாதிபதி மற்ற பாவகங்கள் வலுத்திருந்தால் அவர் மகிழ்ச்சி உடையவராக இருப்பார். ஆனால் அந்த மகிழ்ச்சி உடையவராக இருப்பார் என்பது அனுபவத்தில் சரிப்பட்டு வரவில்லை. அடுத்தாக லக்கணாதிபதி 2இல் இருப்பவர் மிக சிறந்த ஆலோசனைகளை கூறுபவராக இருப்பார். ஒரு வியாபார நிறுவனத்தில் அவர் பணியாற்றும் போது அல்லது அவர் சொந்தமாக தொழில் தொடங்கினாலும் லக்கணாதிபதி 2இல் இருக்கும்போது வணிக நுணுக்கங்களை நிறைய தெரிந்து வைத்திருக்கிறார்.
அது அவருக்கு பயன்படுகிறதோ இல்லையோ மற்றவர்களுக்கு பயன்படுகிறது. அவருடைய ஆலோசனைகளை கேட்டு வணிகர்கள் பின்பற்றினால் வெற்றி அடைந்து விடுகிறார்கள். ஒரு தேர்தலில் ஒரு நபர் நிற்கிறார். லக்கணத்துக்கு லக்னாதிபதி 2 இருப்பவன் ஆலோசனை சொன்னால், அவன் ஐடியா கொடுத்தால் அது வெற்றி பெற வைக்கிறது. என்னால் அதை அனுபவத்தில் நான் நிறைய பார்க்க முடிகிறது. ஆனால் லக்னாதிபதி 2 இருந்தால் அவன் வணிக திட்டங்களை லாப நோக்கோடு போடும் திறமை பெற்றவன். ஆனால் அவனுக்கு உதவுகிறதோ இல்லையோ மற்றவர்களுக்கு உதவுகிறது. அதே போல லக்னத்திற்கு 2ஆம் இடம் என்பது கண்கள். லக்னாதிபதி 2 இருக்கும்போது அந்த ஜாதகனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆற்றல் உள்ளது. 8ஆம் இடத்தை அந்த 2ஆம் இடத்ததிபதி பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது அமானுஷ்ய சக்தி. லக்னாதிபதி 2 இருக்கும்போது அவர் பின்னால் எழக்கூடிய பல நுட்பமான விஷயங்களை முன்கூட்டியே அறிந்தவராக இருக்கிறார். முன்கூட்டியே யூகித்து சொல்லும் அறிவும் சக்தியும் பெற்றவராக இருக்கிறார். அதுதான் லக்னாதிபதி 2 என்றால் அவர் அந்த வகையில் திறமசாலி. அதாவது தனக்கு பின்னால் நடக்கக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியே யூகித்து சொல்லக்கூடிய வல்லமை உள்ளது பாருங்க. அது அந்த லக்னாதிபதி 2 இருக்கும்போது அவருக்கு கிடைக்கிறது. ஆனால் பல மனைவிகளை உடையவராக இருக்கிறார். அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். எப்படி அது பல மனைவிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்றால், லக்னாதிபதி 2 நிற்கும் போது 7ஆம் பாவகம் கலத்திர பாவகத்திற்கு அது 8ஆம் இடம். அதனால் பிரிவினை வரலாம், அல்லது 2 மனைவிகளை அதன் மூலம் பெறலாம். லக்னாதிபதி 2 இருக்கும்போது அது 7ஆம் இடத்துக்கு அட்டமமாகி விடுகிறது. அதனால் அவர்கள் வாழ்க்கையில் குற்றம் நிகழ்கிறது. திருமண வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் அவர்கள் பிரிந்து 2 மனைவிகளை அடையலாம். இதுவும் அனுபவத்தில் நான் பார்த்தது. அதே போல் அமானுஷ்ய சக்தி அந்த 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அந்த 8ஆம் இடத்துடைய பார்வை அமானுஷ்ய சக்தியை அவருக்கு ஏற்படுத்துகிறது. அதனால்தான் முன்கூட்டியே பல தகவல்களை அவர் தெரிந்து கொள்ள முடிகிறது. இதுபோல பல பராசர முறையில் கூறப்பட்டுள்ள விதிகளை என்னுடைய அனுபவத்தோடு கணக்கிட்டு உங்களுக்கு நான் கூறி வருகிறேன். நீங்கள் அதை அனுபவத்தில் ஏற்று வாடிக்கையாளர் பயன்படுத்தி ஜோதிட பலன் வைத்து வெல்க. நிறைய செய்திகளை தெரிந்து கொள்ளுங்கள். ஜோதிடத்தில் நிறைய நுணுக்கங்களை தெரிந்து வைத்து கொண்டிருக்க வேண்டும். அதனால் கூறுபவற்றை கேட்பவற்றை ஏன் எதற்கு என்று கேட்டு அது உண்மையில் பலனளிக்கிறதா, அனுபவத்தில் சரியாக பயன்படுகிறதா என்பதை நீங்கள் உணர்ந்து பார்த்து பலன் சொல்லி பழக வேண்டும். பலன் சொல்வதில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். அனைவரும் சிறந்த ஜோதிடராக திகழ வேண்டும். பொதுமக்களும் மற்றவர்களும் இது போன்ற ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்வது நல்லது. அனைவரும் ஜோதிடம் கற்போம், அனைவரும் ஜோதிடம் அறிவோம். பிடித்திருந்தால் லைக் செய்க, சப்ஸ்கிரைப் செய்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.